வணக்கம். உலக சோசலிச வலைத்தளம் ஜனவரி 4 அசாஞ்சை நாடு கடத்துவதற்கான தீர்ப்பு வரவிருக்கிறது. அவரின் விடுதலைக்காக தொழிலாள வர்க்கத்தை அணிதிரட்டுவோம். தோமஸ் கிரிப்ஸ், 4 ஜனவரி 2021. விக்கிலீக்ஸ் ஸ்தாபகரும் பத்திரிகையாளருமான ஜூலியன் அசாஞ்சை அமெரிக்காவிடம் ஒப்படைப்பது மீது பிரிட்டன் நீதிமன்றங்கள் ஜனவரி 4 திங்கட்கிழமை முடிவு செய்யும். அவர் போர்க்குற்றங்கள் மற்றும் ஆட்சி கவிழ்ப்பு சதிகள், சித்திரவதை மற்றும் ஏனைய மனித உரிமை துஷ்பிரயோகங்கள், அரசு ஊழல் மற்றும் உளவு பார்ப்பை அம்பலப்படுத்தியதற்காக தேசத்துரோக சட்டத்தின் கீழ் அமையும் குற்றச்சாட்டுகளுக்காக ஆயுள் தண்டனையை முகம் கொடுக்கிறார். நாடு கடத்துவதற்கான முடிவு ஏறத்தாழ முழுமையாக உறுதி செய்யப்பட்டுவிட்டது. இந்த விசாரணையானது அசாஞ்சின் அடிப்படை ஜனநாயக உரிமைகளை நசுக்கிய ஒரு போலியான சட்டக்கேலி கூத்தாக உள்ளது. இதன் தலைமையிலுள்ள மாவட்ட நீதிபதி வெனசா பரட்சர் இந்த வழக்கு விசாரணை நெடுகிலும் அசாஞ்சை கண்கூடாகவே விரோதமாக கையாண்டுள்ளார். அப்பெண்மணியின் மேலதிகாரி லேடி எமா ஆர்பக்நாட் விக்கிலீக்ஸ் அம்பலப்படுத்தல்களில் தனிப்பட்ட ரீதியில் பெயரிடப்பட்ட ஓர் அரசு பிரமுகருடன் திருமணமானவர். தீர்ப்பு எவ்விதத்தில் இருந்தாலும் அது ஒரு மேல்முறையீட்டை சந்திக்கும் என்பதால் அது இன்னும் மாதங்களுக்கோ அல்லது ஆண்டுகளுக்கோ கூட அதிக சட்ட ரீதியான மோதல்களுக்கு இட்டுச் செல்லும். இதற்கிடையே அவருக்கு உயிராபத்தான அபாயத்துடன் லண்டனின் உச்சபட்ச பாதுகாப்பு கொண்ட சிறைச்சாலையான பெல்மார்ஷ் சிறையில் அடைக்கப்படுவார். எவ்வாறு இருப்பினும் 21ஆம் நூற்றாண்டின் மிகவும் குறிப்பிடத்தக்க பத்திரிகையாளர் மீதான தசாப்த காலம் நீண்ட இந்த வழக்கு விசாரணையில் இந்த திங்கட்கிழமை விசாரணை ஒரு புதிய முக்கிய கட்டத்தை குறிக்கிறது. அசாஞ்சின் சட்டக்குழுவினர் அமெரிக்க அரசால் அவருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட ஜோடிப்புகளை சின்ன பின்னமாக கிழித்தறிந்துள்ளனர். அமெரிக்க நீதித்துறை நல்லெண்ண அடிப்படையில் வழக்கை நடத்தவில்லை என்பதோடு ஆங்கிலோ அமெரிக்க உடன்படிக்கையின் கீழ் அரசியல் குற்றத்திற்காக கைதிகளை நாடு மாற்றி கொடுக்கும் நடைமுறைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள போதினும் அவர்கள் அரசியல் குற்றத்திற்காக நாடு கடத்த முயன்று வருகிறார்கள் என்ற இந்த வழக்கின் உண்மைகளை அமெரிக்க வழக்கு தொடுநர்கள் அடிப்படையிலேயே தவறாக பிரதிநிதித்துவம் செய்கிறார்கள் என்பதை அசாஞ்சின் சட்டக்குழுவினர் எடுத்து காட்டியுள்ளனர். யாரேனும் ஒருவர் அவரின் அரசியல் கருத்துகளுக்காக தண்டிக்கப்படும் அல்லது அத்தகைய கருத்துக்களின் காரணமாக சட்ட விசாரணைகளின் போது அவருக்கு எதிராக ஒருதலை பட்சமாக நடத்தப்படும் அல்லது மருத்துவ காரணங்களின் அடிப்படையில் அநீதியான மற்றும் ஒடுக்குமுறையான நாடு கடத்தப்படும் அபாயத்தில் உள்ள எவரொருவரையும் நாடு கடத்துவதற்கு எதிரான சட்டமுறை கட்டுப்பாடுகளை அந்த முறையீடு எவ்வாறு உடைக்கிறது என்பதை அவர்கள் எடுத்து காட்டியுள்ளனர். நாடு கடத்துவதற்கான இந்த கோரிக்கையானது மனித உரிமைகளுக்கான பேச்சு சுதந்திர உரிமைக்கான ஐரோப்பிய சாசனத்தின் சரத்து 10 மீறவும் முன்கூட்டியே குற்றகரமாக்குவதற்கு எதிரான உரிமை சரத்து 7 மீறவும் ஒரு நியாயமான விசாரணைக்கான உரிமை சரத்து 6 மீறவும் மனிதாபிமானமற்ற நடைமுறைக்கு எதிரான அல்லது கையாளும் முறை அல்லது தண்டனையை குறைப்பதற்கான உரிமை சரத்து 3 மீறவும் அச்சுறுத்துகிறது. வழக்கு நடத்துபவர்களின் வாதங்களை இவ்வாறு தகர்ப்பது அசாஞ்சை பழி உணர்ச்சியுடன் கையாள்வதற்கு பின்னால் இருக்கும் சமூக நலன்களை அப்பட்டமாக உரித்து காட்டுகின்றன. அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டு அரசுகள் அவற்றின் சூறையாடும் ஆளும் வர்க்கங்களுக்கு சார்பாக போர் மற்றும் சர்வாதிகாரத்திற்கு எதிரான எதிர்ப்பை மிரட்டுவதற்காக அவை அசாஞ்சை ஒரு முன்னுதாரணமாக்கி வருகின்றன. அவரை நாடு கடத்துவதற்கான விசாரணை என்பது ஒரு வர்க்கப்போர் கைதி மீது முன் தீர்மானிக்கப்பட்ட முடிவை வழங்குவதற்காக ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு கண்துடைப்பு விசாரணையாகும். இந்த சமூக சக்திகள் விக்கிலீக்ஸ் ஸ்தாபகரின் விடுதலைக்கான ஓர் உலகளாவிய பாரிய இயக்கம் குறித்த அச்சம் இருந்தாலும்
அவை நினைத்ததை முடிக்கும் வரையில் எதையும் விட்டு கொடுக்காது. மக்களிடையே அசாஞ்சிற்கான ஆதரவு அடித்தளம் உள்ளது. அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் பிரிட்டன் உட்பட அதன் கூட்டாளிகளின் கொடூரமான நடவடிக்கைகளுக்கு எதிராக ஒரு அடியை வழங்கியதற்காக மில்லியன் கணக்கானவர்கள் விக்கிலீக்ஸை கொண்டாடுகிறார்கள். அசாஞ்ச் மீதான வழக்கும் கூட பத்திரிகையியல் மற்றும் ஜனநாயக உரிமைகள் மீதான கூடுதல் தாக்குதலுக்கான ஒரு முன்மாதிரியை அமைக்கிறது என்றே புரிந்து கொள்ளப்படுகிறது. அசாஞ்சின் விடுதலை கோரும் ஒரு பகிரங்க கடிதத்தில் 99 நாடுகளைச் சேர்ந்த 1600க்கும் அதிகமான பத்திரிகையாளர்கள் கையெழுத்திட்டுள்ளனர். இந்த கடிதம் டிசம்பர் 2019 வெளியிடப்படுவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்னதாக அசாஞ்சிற்கான மருத்துவர் குழு என்பது ஸ்தாபிக்கப்பட்டு அது அசாஞ்சை தவறாக கையாள்வதன் மீது கோபம் கொண்ட மருத்துவ தொழில் வல்லுநர்களை ஒன்றிணைத்துக் கொண்டு வந்தது. அசாஞ்சின் வழக்கறிஞர்கள் மற்றும் அசாஞ்சிற்கான கலைஞர்கள் குழுவும் இந்த ஆண்டு தொடக்கத்தில் தொடங்கப்பட்டது. ஆனால் அசாஞ்சின் விடுதலையை பெறுவதற்கும் மற்றும் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதற்கும் தகமை கொண்ட சமூக சக்தியான சர்வதேச தொழிலாளர் வர்க்கம் அவர் ஆதரவுக்காக இன்னும் ஒழுங்கமைக்கப்படாமலேயே உள்ளது. தொழிலாளர் வர்க்கத்தில் அவசியமான பிரச்சாரத்தை கட்டமைப்பதற்கு அசாஞ்சை தனிமைப்படுத்த வேலை செய்துள்ள சக்திகளுடன் அரசியல் ரீதியில் கணக்கு தீர்க்க வேண்டியுள்ளது. குட்டி முதலாளித்துவ தாராளவாத சகோதரத்துவத்தின் ஊடகங்கள் மற்றும் உள்நாட்டு உரிமைகளுக்கான அமைப்புகள், போலி இடது தொழிற்சங்கம் மற்றும் தொழிற்கட்சி அதிகாரத்துவம் ஆகியவை இதில் உள்ளடங்கும். விக்கிலீக்ஸ் அதன் ஆரம்ப ஆண்டுகளில் அதன் வெளியீடுகளை பிரசுரிக்க கார்டியன், நியூயார்க் டைம்ஸ், லுமோண்ட், டெர் ஸ்பீகர் மற்றும் எல் பாயிஸ் போன்ற பத்திரிகைகள் மற்றும் சஞ்சிகைகளுடன் இணைந்து செயலாற்றியது. ஆரம்பத்திலிருந்தே இந்த அமைப்புகள் அந்த பாதையில் இருந்த பரபரப்பூட்டும் செய்திகளிலிருந்து இலாபம் ஈட்டிய அதே வேளையில் முன்னுதாரணமற்ற அந்த அம்பலப்படுத்தல்களில் இருந்த அரசியல் துணை விளைவுகளை கட்டுப்படுத்த முயன்றன. தெரிந்து கொள்வதற்கான பொதுமக்களின் உரிமையிலிருந்து அசாஞ்ச் பின்வாங்க மறுத்து ஆளும் வர்க்கங்களுடன் முறையே அவற்றிற்கு இருந்த சௌகரியமான உறவுகளை நிலைகுலைக்க அச்சுறுத்திய போது அவை அவரின் முதுகில் குத்தின. விக்கிலீக்ஸின் முன்னாள் ஊடக பங்காளிகள் அசாஞ்சை தீயவராக காட்ட ஒரு திட்டமிட்ட பிரச்சாரத்தை தொடங்கியதுடன் இட்டுக்கட்டப்பட்ட ஸ்வீடன் பாலியல் தாக்குதல் விசாரணையையும் ரஷ்ய அரசுடன் நயவஞ்சகமான கூட்டிருப்பதாக யோடிக்கப்பட்ட கட்டுக்கதைகளையும் ஊக்குவித்தன. பிரிட்டனில் சோசலிச தொழிலாளர்கள் கட்சி மற்றும் அமெரிக்காவில் சர்வதேச சோசலிச அமைப்பு போன்ற போலி இடது அமைப்புகள் மனித உரிமைகள் என்ற மோசடியான பதாகையின் கீழ் ஏகாதிபத்திய தலையீடுகளை ஆதரித்த நிலையில் அவை விக்கிலீக்ஸ் வெளியீடுகளால் அச்சுறுத்தப்பட்டதால் அவையும் அந்த சிலுவைப் போரில் இணைந்தன. அடையாள அரசியலில் மூழ்கிய அவற்றின் செல்வ செழிப்பான நடுத்தர வர்க்க அரசியல் வட்டம் பாலியல் தாக்குதல் குறித்த ஸ்வீடனின் இட்டுக்கட்டப்பட்ட யோடனைகளை ஆதரிப்பதில் மட்டுமே மிகவும் ஆனந்தமடைந்தன. தொழிற்கட்சி இடதும் மற்றும் தொழிற்சங்க அதிகாரத்துவமும் நெடுகிலும் வாய்மூடி உடந்தையாயிருந்தன. ஏப்ரல் 2019 தான் அப்போதைய தொழிற்கட்சி தலைவர் ஜெரமி கோர்பின் அமெரிக்காவிடம் அசாஞ்சை ஒப்படைப்பதை பகிரங்கமாக எதிர்த்தார். அதுவும் அசாஞ்சின் தலைவிதி நீதிமன்றங்களின் வசமுள்ளது என்றவர் அறிவிப்பதற்கு வெறும் 48 நேரத்திற்கும் குறைந்த நேரத்திற்கு முன்னர்தான் அதை செய்திருந்தார். டிசம்பர் 2019 பொது தேர்தல் நெடுகிலும் அசாஞ்சின் வழக்கு மீது கோர்பின் மௌனம் காத்தார். தொழிற்கட்சி தலைவர் பதவியிலிருந்து அவர் பிரதியீடு செய்யப்படும் வரையில் அவர் அசாஞ்சை நாடு கடத்துவதை தடுக்க பிரிட்டிஷ் நீதித்துறை மற்றும் பிரதம மந்திரி போரிஸ் ஜான்சனுக்குத்தான் அவ்வப்போது அழைப்பு விடுத்துள்ளார். அசாஞ்சின் விடுதலைக்கான அதன் பிரச்சாரத்தை நடத்துகையில் சோசலிச சமத்துவ கட்சியும் உலக சோசலிச வலைத்தளமும் இந்த அபிவிருத்திகளை முதலாளித்துவ அரசியல்,
அதன் போலி இடது எடுபிடிகள் உள்ளடங்களாக வலதுக்குச் சாய்வதன் பாகமாகவும் ஆளும் வர்க்கத்தின் எந்த ஒரு அணியிலும் ஜனநாயக உரிமைகளுக்காக எந்த அரசியல் வட்டாரமும் இல்லை என்ற உண்மைக்கு நிரூபணமாகவும் அடையாளங்கண்டன. அசாஞ்சை காப்பாற்றுவதற்கான போராட்டமானது அவரை இன்னல்படுத்துவதில் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளுக்கு சர்வதேச அளவில் தொழிலாளர்கள் மற்றும் இளைஞர்களை எச்சரிக்கைப்படுத்தி சர்வாதிகாரம் மற்றும் போரை நோக்கிய உலகளாவிய திருப்பத்திற்கு எதிரான எதிர்ப்பில் அவர்களை ஒழுங்கமைப்பதற்கான ஓர் அரசியல் போராட்டத்தை சார்ந்திருப்பதை நாம் வலியுறுத்தினோம். 2019 இறுதியில் உருவாக்கப்பட்ட அசாஞ்சை நாடு கடத்தாதே டோன்ட் எக்ஸ்ட்ராடைட் அசாஞ்ச் DEA என்ற உத்தியோகபூர்வ பிரச்சார குழு அந்த தீர்மானங்களுக்கு செல்வதை தடுக்கவும் மற்றும் முதலாளித்துவ அரசை நோக்கிய ஒரு திவாலான நோக்கு நிலையை அமலாக்கவும் தலையீடு செய்துள்ளது. இது அசாஞ்சை விடுவிக்க இடதும் வலதும் ஒருங்கிணைய வேண்டும் என்ற அதன் அழைப்பில் மையமிட்டுள்ளது. இது ஆரம்பத்தில் ஒரு சில தொழிற்கட்சி இடதுகளின் சம்பிரதாயமான போராட்டங்களையும் எரிச்சலூட்டும் விதத்தில் காலங்கடந்த கார்டியனின் அனுதாபங்களையும் ஊக்குவிக்கும் வடிவத்தை எடுத்தது. கார்டியன் இப்போது இந்த பிரச்சனையில் எந்த அளவுக்கு அம்பலப்பட்டு உள்ளது என்றால், அது சமீபத்தில் அசாஞ்சை நாடு கடத்துவதை எதிர்த்தும் அசாஞ்ச் மறுத்துள்ள கற்பழிப்பு குற்றச்சாட்டு மீதான விசாரணையை ஸ்வீடன் கைவிட்டுள்ளது என்பதால் இந்த பிரச்சனையை குழப்புவதற்கு திரு அசாஞ்ச் சம்பந்தப்பட்ட முந்தைய வழக்குகளை பயன்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தியும் ஒரு தலையங்கத்தை அது பிரசுரித்தது. அசாஞ்சை அதிநவீன தொழில்நுட்ப பயங்கரவாதி என்று அவமானகரமாக முத்திரை குத்திய ஜனாதிபதி பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜோ பைடன் மீது கார்டியன் நம்பிக்கை வைக்கிறது. சமீபத்திய வாரங்களில் DEA அரசியலின் பிற்போக்குத்தனமான தர்க்கம் வெறுப்பூட்டும் அளவிலான தீர்மானத்தை எட்டியுள்ளது. அதாவது, அசாஞ்சிற்கு விடுதலை வழங்க அது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு நட்பு ரீதியான முறையீடுகளை செய்கிறது. சமீபத்திய வாரங்களில் ஜனாதிபதி பல பொது மன்னிப்புகளை வழங்கியுள்ளதால் ஜனாதிபதி ட்ரம்ப் அசாஞ்சை மன்னியுங்கள் என்ற மனுவை முன்னெடுக்க DEA-ஐ தூண்டியுள்ளது. நவபாசிசவாதி கசாண்ட்ரா ஃபேர்பேங்க்ஸ், கிறிஸ்துவ அடிப்படைவாதியும் முன்னாள் துணை ஜனாதிபதி வேட்பாளருமான சாரா பாலின், QAnon-ஐ பரப்பும் பாடகியான குடியரசுக் கட்சியின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் சபை பெண் டைலர் கிரீன் மற்றும் வலதுசாரி ஆத்திரமூட்டினரும் ஃப்ரைட்பாட் பங்களிப்பாளருமான ஜேம்ஸ் ஓக்கீஃப் மற்றும் இவர்களைப் போன்ற ஏனைய வெறுப்பூட்டும் பிரமுகர்களும் DEA-யின் ட்விட்டர் பதிவுகளில் இடம்பெற்றுள்ளனர். ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு கோருவது நியாயமானதுதான். அசாஞ்ச் அதற்கு மேலாகவும் தகுதி உடையவர்தான். ஆனால் ஜனநாயக உரிமைகளுக்கான விடயத்தை முன்னெடுக்கும் ட்ரம்புக்கான ஒரு கோரிக்கையானது திட்டவட்டமாக ட்ரம்புக்கு எதிராகவும் குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சிக்கு எதிராகவும் நிற்கும் தொழிலாள வர்க்கத்தின் ஒரு பாரிய எதிர்ப்பு இயக்கத்தின் சார்பாக ஒரு கோரிக்கை வடிவத்தை மட்டுமே எடுக்க முடியும். ஆனால் DEA முன்னெடுத்து வரும் அழைப்பு வெள்ளை மாளிகையில் உள்ள பாசிசவாத கொடுங்கோலர் மற்றும் அவரின் பரிவாரங்களிடையே இல்லாத ஜனநாயக உணர்வுகளுக்கு ஒரு முறையீடாக முன்வைக்கப்படுகிறது. அந்த மனு ஓர் உரையின் ஒரு துணுக்குடன் ட்ரம்ப் சித்திரத்துடன் முன்னிலைப்படுத்தப்படுகிறது. அதாவது, முதல் அரசியலமைப்பு சாசனம் நம் நாட்டுக்கு மிகவும் முக்கியமானதாகும். நமக்கு பத்திரிகை சுதந்திரமும் சுதந்திரமான கருத்து பரிவர்த்தனையும் வேண்டும். ஊடகங்களும் குடிமக்களும் விமர்சிப்பதில் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று அது குறிப்பிடுகிறது. இது அசாஞ்சும் விக்கிலீக்ஸும் எதை மிக பெரிய அளவில் அம்பலப்படுத்தினார்களோ அந்த படுமோசமான கொடூர போர் குற்றங்களில் ஒன்றான 2007 14 ஈராக்கிய குடிமக்களை இசாவுரர் சதுக்கத்தில் படுகொலை செய்ததற்கு பொறுப்பான பிளாக் வாட்டர் கூலிப்படை குழுவின்
உறுப்பினர்களுக்கு ட்ரம்ப் பொது மன்னிப்பு வழங்கிய அதே மாதத்தில் வருகிறது. இதேபோல இந்த ஜனாதிபதிக்கு முறையிடுபவர்கள் ஓர் ஆட்சி கவிழ்ப்பு சதிக்காக நடந்து வரும் அவரின் திட்டங்களையும் புறக்கணிக்கிறார்கள். ஈரானுடன் பேரழிவுகரமான இராணுவ மோதலை தொடங்கும் சாக்குப்போக்கின் கீழ் அவர் இராணுவ சட்டத்தை பிரகடனப்படுத்தக்கூடும் என்ற கவலைகளும் அதில் உள்ளடங்கும். முதலாளித்துவ அரசு மற்றும் அதன் பிரதிநிதிகளை அடிப்படையாக கொண்டு அசாஞ்சின் பாதுகாப்பு மற்றும் ஜனநாயக பாதுகாப்புக்கான எந்த ஒரு முன்னோக்கும் திவாலானது என்பதையே ட்ரம்பை நோக்கிய நோக்குநிலையின் சாத்தியமான அளவுக்கு மிக தெளிவான ஆதாரமாகும். ஈராக் மற்றும் ஆப்கான் போர் ஆவணங்கள், குவாண்டனமோ கோப்புகள் மற்றும் அமெரிக்க இராஜாங்க ஆவணங்களை விக்கிலீக்ஸ் பிரசுரித்ததற்கு பின்னர் அசாஞ்சின் தலைவிதியானது ஏகாதிபத்தியம் மற்றும் அதன் அரசியல் பிரதிநிதிகளுக்கு எதிரான போராட்டத்துடன் பிணைந்துள்ளது. அந்த போராட்டமானது சர்வதேச தொழிலாளர் வர்க்கத்தின் ஒரு பாரிய சோசலிச ஏகாதிபத்திய விரோத இயக்கத்தை கட்டமைக்க கோருகிறது. இந்த முன்னோக்குடன் உடன்படும் அனைவரும் இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுமாறு நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம்.